ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான எலும்பு சூப் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம எலும்பு சூப் செய்ய போகிறாங்க. இதுக்கு நான் எலும்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 350 கிராம் எலும்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சூப்பு செய்கிறதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணுங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பட்டை 2 போட்டுக்குங்க, ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க, கிராம்பு ஒரு 4 போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நமக்கு வெடிக்கட்டும். இப்போ இது வெடித்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்காங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா சூப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நமக்கு ஓரளவு வதங்கின பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ இதையோடு நம்ம சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதே இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ரொம்ப குழையிற அளவுக்குலாம் நம்ம வதக்கணும் தேவை கிடையாது. நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வதங்கினா போதும். பாருங்கள், தக்காளி சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த எலும்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதோடு சேர்த்து நல்லா இதோட வதக்குங்க. உங்களுக்கு இப்போலாம் நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது. இந்த கறி போட்ட பிறகு எலும்பெல்லாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த வெங்காயம் இந்த தக்காளியோடு சேர்ந்து அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. பாருங்கள், இப்போ எலும்பெல்லாம் நமக்கு நல்லாவே கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூளோட மிளகுத்தூள் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் மிளகாய்த்தூள் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சூப்புக்கு ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது நம்ம அரிசி கலைந்த தண்ணிங்க. ஃபஸ்ட்டு அரிசி நீங்கள் கலையும் போது அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அலசி ஊற்றிடுங்க. ரெண்டாவதாக நீங்கள் நல்ல பியூர் வாட்டரை ஊற்றி நல்லா அலசி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த தண்ணி தான் இதில் நான் ஊற்ற போகிறேன். உண்மையாக ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்பவும் பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நமக்கு ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு இதை நம்ம விசில் வச்சிடலாம். நமக்கு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, நான் எக்ஸ்ட்ரா இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இதில் நீங்கள் காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூப்பை பொறுத்த வரைக்கும் மிளகுத்தூள் ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த நெஞ்சு சளி, இருமல், சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா இது ரிலீஃப் ஆகும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு இது எலும்பு எப்பவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். அதனால் ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 7 விசில் வந்துருச்சு. இது நம்ம ஸ்டீம்லாம் போன பிறகு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஒரு அருமையான எலும்பு சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்லாவும் கறியெலாம் குக் ஆயிடுச்சு. எலும்பும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக கலண்டுரும். அந்தளவுக்கு நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு குழந்தைங்க அதை மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வேக வைங்க. நல்லா குழஞ்சி உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் ரொம்பவும் திக்னஸாகவும் இருக்கும். நல்லாவும் சூப்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் போல் மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. ஒரு அருமையான எலும்பு சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you viewers.